வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திருப்புமுனையாக அமையும் தமிழக அரசியல் களமா. தாவேக தலைவர் விஜய்க்கு திடீர் வாழ்த்து சொன்ன சீமான். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய நிலையில்தான் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் கண்டிப்பாக போட்டியிட இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி என்று விஜய் தான் முதல்வர் என்ற வேட்பாளர் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் மூலம் தீர்மானம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அறிவிப்பு வெளியான நிலையில்தான் பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் புதிய நிர்வாகிகளை சேர்ப்பது என உள்ளிட்ட பல பணிகளையும் விஜய் தீவிரப்படுத்தி வருகிறார். அடுத்த மாதம் மதுரையில் நடிகர் விஜயின் 2வது மாநில மாநாடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கும் என்ற நிலையில் கட்சியினர் அதற்கான பணிகளையும் கவனித்து வருகிறார். இதற்கிடையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய உறுப்பினர் சேர்க்கை செயலியை நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டதோடு 2.5 கோடி உறுப்பினர்கள் கட்சியில் இணைத்து இலக்காக நிர்ணயித்துள்ளார். நடிகர் விஜயின் பனையூர் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்துதான் மை டிவி செயலியை அறிமுகப்படுத்தியதோடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற நோக்கத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான செயலையும் அவர் தொடங்கியுள்ளார். இந்நிலையில்தான் செய்தியாளர் சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நடிகர் விஜய்க்கு ஒரு புதிய செயலை வெளியிட்டதற்காக அவரை வாழ்த்து தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் திருப்புமுனையாக அமையும் என்று திருப்புமுனையை நோக்கிதான் அனைவருமே பயன்படுகிறோம் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் நடிகர் விஜய்க்கு முதலில் ஆதரவு கொடுத்த சீமான் அவர்கள் அவர் கட்சியின் கொள்கையை அறிவித்த பிறகுதான் எதிர்ப்பும் தெரிவித்தாராம். அதே நேரத்தில் நடிகர் விஜய்க்கு பல விஷயங்களை எல்லாம் அவர் வாழ்த்து சொல்லி ஆதரவாகவும் இருக்கிறார். அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் சீமான் தனித்து போட்டியிடுவேன் என்று கூறியுள்ள நிலையில் அவரை அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்துள்ளாராம். அதே நேரத்தில் விஜயுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சீமான் எல்லாம் அதையெல்லாம் மறுத்து தேர்தலில் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என்று அறிவித்த நிலையில் தற்போது புதிய உறுப்பினர் சேர்க்கைக்காக விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொன்னதோடு 2026 தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் களம் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த விஷயமானது தமிழக வரலாற்றிலே தமிழக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமன்றி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் செயலாளர் தலைவரான சீமான் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது கூடிய விரைவில் செய்திகள் வெளியாகும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.